தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். எகிப்தில் 2100 ஆண்டுகள் பழமையான கோயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் தொன்மையான கலாச்சாரம் மற்றும் வரலாறு குறித்த ஆய்வில் மேலும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. லாக்ஷோர் நகரிலிருந்து வடக்கு நோக்கி 125 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அத்ரிபிஸ் என்ற பகுதியில் ஒரு மலைக்குன்று அருகே 2100 ஆண்டுகள் பழமையான ஒரு எகிப்திய பாரம்பரிய கோயில் புதைந்து கிடப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் டூஃபிங்கன் பல்கலைக்கழக எகிப்தியாலிய பிரிவு தலைவர் கிறிஸ்டன் லீட்ஸ் கூறுகையில், இந்த கோயிலில் சிங்கத்தலை கொண்ட ஒரு தெய்வத்தின் சிலை மற்றும் கிமு 170ஆம் ஆண்டு காலத்தில் ஆட்சி செய்த 8வது டொலோமி மன்னரின் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் கற்பம் குறித்த வேண்டுதல் தெய்வங்கள் இருந்ததற்கான தடயங்களும் கிடைத்துள்ளன. இன்னும் பெயரிடப்படாத இந்த 2100 ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தில் நுழைவு வாயிலில் கோபுரங்கள் அமைந்துள்ளன. மொத்தம் 4 விமானங்கள் கொண்ட இந்த கோயிலில் கூடுதல் அறைகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஒவ்வொரு அடுக்கிற்கும் செல்லும் வழிகளில் இருந்திருப்பது தெரிய வருகின்றது. இந்த பழங்கால கோயில் கண்டுபிடிப்பு எகிப்தின் தொன்மையான கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை குறித்த புதிய பரிமாணங்களை திறந்து வைத்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்பகுதி மக்களை பீதிக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்காவின் மேற்கு கரை மாநிலமான கலிபோர்னியாவில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பொதுமக்களை பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் அரிதாகவே நிகழும் ஒரு நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபென்டாலின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் 100 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தின் தாக்கம் காரணமாக கட்டடங்கள் குலுங்கி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் வீதியில் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இருப்பினும் பெரிய அளவிலான கடல் கொந்தளிப்பு ஏற்படாததால் சிறிது நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது. மிஷேல் பார்னியோர் ராஜினாமா செய்த பின்னர் வரும் நாட்களில் புதிய பிரதமரை நியமிப்பதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் உறுதியளித்துள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் பிரதமர் மிஷேல் பார்னியோரின் அரசாங்கம் கவிழ்ந்தது. ஜனாதிபதி மேக்ரன் நாட்டு மக்கள் ஆற்றிய உரையில் ராஜினாமா செய்வதற்கான எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை நிராகரித்தார். அது மட்டுமன்றி 2027 ஆட்சி முடியும் வரை முழுமையாக ஜனாதிபதியாக தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மிஷேல் பார்னியோரின் ஆட்சியை கவிழ்க்க குடியரசுக்கு எதிர்ப்பு முன்னணியில் ஐக்கியப்பட்டதற்காக பிரெஞ்சு தீவிர வலதுசாரிகளையும் கடும் போக்கு இடதுசாரிகளையும் அவர் கடுமையாக சாடியிருக்கின்றார். எதிர்வரும் நாட்களில் புதிய பிரதமரை நியமிப்பதற்காக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி மேக்ரன் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளித்துள்ளது. மக்கள் நலனுக்காக அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு அவர் முன்னுரிமை அளிப்பார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2027 ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து குறித்த கட்சி நாட்டில் குழப்பத்தை உருவாக்கி ஆதாயம் தேட பார்ப்பதாகவும் மேக்ரன் குற்றம் சாட்டியுள்ளார். உலகம் அணு ஆயுத யுகத்தின் விளிம்பில் உள்ளதாக பிரிட்டனின் ஆயுதப்படை தலைவர் அட்மிரல் சேர் டெனி டிராக்கின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், உலகம் மாற்றமடைந்து விட்டது. உலகளாவிய சக்தி மாறுகின்றது. 3வது அணுசக்தி யுகத்தை எதிர்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த யுகம் அதற்கு முந்தைய அணுசக்தி யுகத்தை விட சிக்கலானது என தெரிவித்துள்ள பிரிட்டனின் ஆயுதப்படைகளின் தளபதி, இந்த யுகத்தின் 1வது பனிப்போர் 2வது யுகத்தில் ஆயுதங்களை முயற்சிகள் இடம்பெற்றன என தெரிவித்துள்ளார். அத்தோடு உக்ரைனில் ரஷ்யாவின் யுத்தமும்
மத்திய கிழக்கின் பல்வேறு யுத்தங்களும் உலகின் சமநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை உக்ரைனுடனான ரஷ்ய எல்லையில் வடகொரிய படையினர் நிறுத்தப்பட்டுள்ளமையே இந்த வருடத்தின் முற்றிலும் வழமைக்கு மாறான சம்பவம் எனவும் அட்மிரல் சேர் டானி டிராகின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஃபென்டலை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.0 இந்த நிலநடுக்கம் பதிவானது. வடக்கு கலிபோர்னியா கடற்கரை பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதுடன் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு பிறகு நீக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிலநடுக்கத்தால் வீடுகளில் இருந்த பொருட்கள் அதிர்ந்தன. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல இடங்கள் இருளில் மூழ்கின. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டதும் கடலோர பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் இருந்தும் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். அதேபோல பலரும் உயரமான கட்டிடங்கள் மீது ஏறி சென்று சுனாமி வருவதற்கான அறிகுறிகள் எதுவும் இருக்கின்றதா என பார்த்தனர். எனினும் சிறிது நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை நீக்கப்பட்டதால் மக்களின் அச்சத்திலிருந்து வெளியேறியே வந்தனர். லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் சர்வதேச குடியேற்ற அமைப்புடன் இணைந்து 55 பாதிக்கப்படக்கூடிய இலங்கை தொழிலாளர்களை குழு அடிப்படையில் லெபனானில் இருந்து வெளியேற்ற ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி 26 பேர் கொண்ட சமீபத்திய குழு டிசம்பர் 4 அன்று மாலை இலங்கை தலைநகர கொழும்பை வந்தடைந்ததாக பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் மேலும் கூறுகையில், லெபனானில் உள்ள IOM பாதிக்கப்படக்கூடிய இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கான அதன் ஆதரவிற்காக பாராட்டுவதாகவும், லெபனானில் பதட்டமான சூழ்நிலை இருந்தபோதிலும் மிகவும் தேவைப்படும் இலங்கையர்களுக்கு தொடர்ந்து வசதிகள் வழங்க ஒன்றிணைந்து செயல்பட நம்புவதாகவும் கூறியது.